ஒரு 3 to 4 டேஸ்க்கு தம்பியை மேனேஜ் பண்ணுற வேலை எனக்கு ஈஸியாக போகுது. சம்மர் ஹாலிடேஸ் விட்டுருக்கனால அண்ணி பொண்ணு வீட்டுக்கு வந்திருந்தா, அதனால தான். ஸோ நேற்று நைட் டின்னருக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி பூரி அண்ட் உருளைக்கிழங்கு மசாலா தான் ரெடி பண்ணேன். மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுட்டு சைட் பை சைட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ கடையில் எப்பவும் போல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனது 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, சீரகம், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் தேவையான அளவு சால்ட் அண்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் வதங்கினதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததும் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றிக்கிட்டா குருமா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக மல்லி தூவி இறக்குனா சூப்பராக குருமா ரெடி. நிறைய பேர் கமெண்ட்ஸில் சப்பாத்தி சாஃப்டாக வரக்கு டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. மாவு பிசைகிறப்ப 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அது கூட சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். பூரிக்கு கொஞ்சம் மாவு டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. நான் ரவை எதுவும் யூஸ் பண்ணாமையே பூரி நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. அவ்வளோதான், ஃபைனலாக குருமா வச்சு டின்னர் முடிச்சாச்சு.